ஹாய் வெல்கம் டு ஹஸ்பி கிரியேஷன். நம்ம நேற்று மிக்ஸாலஜி பார்த்தோம். அதுக்கு பேஸ்ட் வந்துட்டு டைரி ரிலீஸ்க்காக வச்சுருக்கோம். பட் நெக்ஸ்ட்டு வந்து மிக்ஸாலஜி பண்ணிவிட்டு பைப்பிங் பேக்கில் போட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த கோன் செய்கிறதுக்கு கோன் நம்ம ரோல் பண்ணி வைக்கணும். ஸோ அதுக்கு தேவையான பொருள் வந்துட்டு டேப் டிஸ்பென்சர், டேப்போடு எடுத்துக்கிட்டேன், பின் எடுத்துக்கிட்டேன் 0.5, இந்த மாதிரி ப்ரீ கட் செலோ ஷீட் எடுத்துகிட்டேன். இந்த செலோ ஷீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்துட்டு நல்லா வலுவலுன்னு இருக்கும், அது வெளிப்பக்கம். லைட்டாக அந்த லேசாக அந்த வலுவலுன்னு இல்லாமல் இருக்கும் ஒரு சைடு, அது வந்துட்டு உள்பக்கம். இந்த ஷீட்டில் ஒரு சைடு வித் வைஸ் இருக்கும், ஒரு சைடு லென்த் வைஸ் இருக்கும். ரொம்ப நீளமாக இருக்கிறது லென்த் வைஸ், வித் வைஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் நீளம் கம்மியாக இருக்காது. நீங்கள் என்ன பண்ணணும், நீளமாக இருக்கிற பகுதியில் உங்களோட லெஃப்ட் ஹேண்டோட ஆள்காட்டி விரலில் அந்த ஃபஸ்ட்டு ஒரு லைன் இருக்கா கோடு, செகண்ட் ஒரு கோடு இருக்கா, அது வரைக்கும் அளவு எடுத்துக்கோங்க. அந்த அளவு உள்ளே போகிற வரைக்கும் நீங்கள் உங்கள் கையில் வந்துட்டு அந்த செலோ ஷீட்டை நான் பிடிச்சிருக்க மாதிரி நீங்கள் ஹோல்டு பண்ணிக்கணும், உங்கள் கட்டை வரலையோ ஆள்காட்டி வரலையோ வச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு உங்கள் ரைட் ஹேண்டில் ஒருத்தவங்களுக்கு இந்த நடுவிரலையும் ஆள்காட்டி விரலையும் வச்சு சுருட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒருத்தருக்கு அந்த 3 விரலையும் வச்சு சுருட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆள்காட்டி விரலையும் கட்டை விரலையும் வச்சு நீங்கள் அதை இப்படி ரோல் பண்ணுற மாதிரி பெண்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக நீங்கள் லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிருக்கீங்களா அந்த இடத்துல வந்துட்டு பெண்ட் ஆகும். ஸோ அப்படியே பெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் ரைட் ஹேண்டை ரொட்டேட் பண்ணி நீங்கள் அதை ஒரு கோன் மாதிரி வந்துட்டு அப்படியே சுருட்டணும். நான் ரொம்ப மெதுவாக பண்ணி காட்டுறேன், நீங்கள் எப்படி நான் வீடியோவில் கோன் மாதிரி சுருட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள். அந்த கையை வந்துட்டு உள்ளே விட்டு அப்படியே நம்ம கோன் மாதிரி வந்து அப்படியே அழகாக வந்து மெதுவாக சுருட்டணும். சுருட்டும் போது நம்ம டைட்டனிங் எதுவும் பண்ணக்கூடாது, அதாவது இழுக்கக்கூடாது, சும்மா ரோல் மட்டும்தான் பண்ணணும். ஓகே, அகைன் நான் ஒரு டைம் சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. ரைட் ஹேண்டில் வந்துட்டு 2 லைன்ஸ் இருக்குல்ல ஆள்காட்டி வரல, அந்த அளவுக்கு நீங்கள் பிடிச்சிட்டு லெஃப்ட் ஹேண்டில் வந்துட்டு நீங்கள் ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அப்படி ரோல் பண்ணும்போது நீங்கள் எந்த ஒரு டைட்டனிங்கும் கொடுக்கக்கூடாது, சும்மா ஜஸ்ட் நீங்கள் ரோல் மட்டும்தான் பண்ணணும். நான் உங்களுக்காண்டி பொறுமையாக நான் காட்டியிருக்கேன், நல்லா பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு அந்த கோனை வந்துட்டு நம்ம டைட்டனிங் பண்ண போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி உங்கள் கோனை வந்துட்டு கீழ்ப்பக்கம் நிமித்தி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஹோல் தெரியும். அந்த ஹோலில் பெரிய ஹோலாக இருந்தால் லைட்டாக டைட்டனிங் பண்ணிட்டு அந்த ஹோலை சின்னதாக்கிட்டு உங்களோட பின்னை வந்து அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. வீடியோவில் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதில் நான் காட்டியிருக்க மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களோட ஹோல் பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் போடுற பின் வந்து கீழ் வழியாக அப்படியே உள்ளே விழுந்துடும். ஓகே, ஸோ ஒருவேளை அந்த ஹோல் ரொம்ப பெருசாக இருந்தால் நான் எப்படி டைட்டனிங் பண்ணுறது அப்படின்றத சொல்லுவேன் பாருங்கள், அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ பின்னை போட்டுட்டு உங்களோட கையை வந்துட்டு கோனோட முன்னாடி பக்கம் வந்து பின் ரொம்ப ஒட்டி இல்லாமல் லைட்டாக இழுத்து வெளியில் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ உள் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட் இருக்கா, லைட்டாக சின்னதாக வந்துட்டு உள் சைடு ஒரு பார்ட் இருக்கும், அதை அப்படியே வந்துட்டு லைட்டாக இழுத்துட்டு ரொட்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கோன் வந்துட்டு டைட் ஆகும். உங்கள் கோன் வந்து ரொம்ப அகலமாக ஒரு மாதிரி பெருசாக குண்டான ஒரு கோன் மாதிரி இருக்கும். பட் நீங்கள் அதை கொஞ்சம் டைட்டனிங் பண்ணி ரொம்ப ஒல்லியாகவும் ஆக்கிடக்கூடாது. நான் வீடியோவில் காட்டியிருக்க அளவுக்கு நீங்கள் அந்த கோனை வந்துட்டு தின்னாக மாற்றணும். லாஸ்ட்டு அந்த சைடில் இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம சுருட்டி ஒரு நல்லா நீட்டான ஒரு கோனாக நம்ம முடிச்சிடணும். ஓகே, அந்த கோன் வந்துட்டு ரொம்ப குண்டாக குட்டையாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் பார்க்குறதுக்கு நீளமாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் ரோல் பண்ணிவிட்டு சின்னதாக வந்துட்டு ஒரு 1 இன்ச்சுக்கு உங்களோட விரலில் வந்துட்டு ஒரு கோடு அளவுக்கு, சொல்லப்போனால் 1 இன்ச் அளவுக்கு நீங்கள் செல்லோ டேப் வந்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை என்ன பண்ணணும்னா நான் காட்டுறேன்ல, இப்போ மேல் பக்கத்தில் தான் எனக்கு வந்துட்டு அந்த கம் இருக்குது. ஸோ அதை வந்துட்டு நான் இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் ஒட்டிக்கோங்க. அந்த செல்லோ டேப் மேலே உங்கள் கோனில் இருக்கிற அந்த ட்ரையாங்கிள் ஷேப் வந்துட்டு ஒட்டணும். ட்ரையாங்கிள் ஷேப்போட இந்த கோனோட ட்ரையாங்கிள் ஷேப்பும் டேப்போட ட்ரையாங்கிள் ஷேப்பும் வந்துட்டு ஒட்டணும். அந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. ஓகே, இது எதுக்குன்னா நம்ம அதை கீழே வந்துட்டு சீல் பண்ண போகிறோம். ஒட்டிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த டேப்பை வந்துட்டு சுருட்டி நீங்கள் ஒட்டக்கூடாது கண்டிப்பாக. ஓகே, உங்களோட கோனை தான் நீங்கள் டேப்போட ரோல் பண்ணி நீங்கள் அப்படியே அதை வந்துட்டு ஒட்டணும். அப்படி ஒட்டினீங்கன்னா உங்களுக்கு தூக்கிக்கிட்டு அந்த மாதிரி இல்லாமல் நீட்டாக வந்துட்டு ஃபினிஷ் ஆகும். நல்லா கவனித்து பாருங்கள் நான் என்ன மாதிரி நான் ரோல் பண்ணுறேன் அப்படின்றத. இப்போ ரோல் பண்ணி முடிச்சுட்டு அந்த கீழே டேப் ஒட்டிட்டு நீங்கள் பின்னை வந்துட்டு ரிமூவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு மேலே இந்த மாதிரி ஒரு ராய்ட்ஜ் இருக்கும், இதையும் வந்துட்டு நம்ம டேப் வச்சு சீல் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு எவ்வளோ டேப் தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் டேப் எடுத்துக்கோங்க.
நான் உங்களுக்கு காட்டுறேன் எந்த அளவுன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக டேப் எடுத்து அதில் நீங்கள் ஒட்டி நல்லா நீட்டாக ஒட்டி, அது ஒட்டும்போது டக்குன்னு சுருளும் நீட்டாக இல்லாமல் இருக்கும். நம்ம பண்ணும்போது கொஞ்சம் நீட்னஸாக நம்ம பண்ணணும். ஸோ ஒட்டி நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டிங்கன்னா நீட்டாயிடும். ஸோ அவ்வளோதான், நம்ம ஒரு கோன் பண்ணுறதுக்கு செல்லப்பஞ்சிட்டு நம்ம கோன் மாதிரி ரெடி பண்ணிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் சீலிங் பார்க்கலாம்.